நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் பல்வேறு கட்சியினரும் அங்கே மடப்புறத்தில் இருந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஈஸ்வரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு அவசர வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் நாளை எங்களது கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற திட்டமிட்டுள்ளோம். அதற்கு அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் அனுமதி மறுத்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. எனவே எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று இன்று காலை நீதிமன்றத்தில் அவசரமாக முறையீடு செய்துள்ளார். இதனை ஏற்றுதான் நீதிபதி இந்த வழக்கை இன்று மாலை விசாரிப்பதாக கூறியுள்ளார். தற்போது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது எடுத்தவுடன் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கடந்த 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியிருந்தனர். அப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வந்து பேசி ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டனர். இந்நிலையில் தொடர்ந்து நாளையும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியுள்ளனர் என்ற வாதத்தை வைத்திருந்தார். இதனை கேட்டுதான் கடும் கோபம் அடைந்த நீதிபதி இன்று காலை நீங்கள் இந்த வழக்கு எங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று கூறியதன் அடிப்படையிலேயே நீதிமன்றத்தின் நேரத்தை ஒதுக்கி இன்று மாலை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, அதை ஏன் மறைத்து இவ்வாறு நீதிமன்றத்தில் விளையாடியுள்ளீர்கள் என்று கடும் கோபம் அடைந்தார். மேலும் ஒவ்வொரு வாரமும் இந்த விவகாரத்தில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்பீங்க, உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஆர்ப்பாட்டம் நடத்திய காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறை வழங்க வேண்டுமா என்று கடும் கேள்விகளையும் எழுப்பினர். மேலும் அப்பொழுது மனுதாரர் தரப்பில் நாளை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம், அதற்காகத்தான் அனுமதி கோரினோம் என்றனர். ஒன்றும் அவசரம் இல்லை, கடந்த வாரம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டீர்கள், எனவே காத்திருங்கள், நாளை அனுமதி தர முடியாது என்று கூறி இது சம்பந்தமாக திருப்புவனம் காவல்துறையினர் பதில் மனு தாக்கல் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர்.